எல்லோருக்கும் வணக்கம். First of all, thank you so much for taking your time to join us for this audio launch. Thank you press, thank you media. Paris Cafe ஒரு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு முக்கியமான கன்சர்னை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். With that, we have Mr. Guru Somasundaram and Ms. Anmol as lead actors. ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் ஒரு சில பேர் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அதில் குரு சோமசுந்தரம் சார் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். ஒவ்வொரு படத்துக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. பாரிஸ் கஃபேலையும் அவரோட ரோல் அண்ட் ஆக்டிங் கண்டிப்பாக பேசப்படும். தேங்க்யூ சார். அண்ட் மிஸ் அனுமோல் பிளேஸ் அ போல்ட் கேரக்டர் அண்ட் சச் அ கிரேஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்களுக்கு டைலாக்ஸே தேவையில்லை, ஹர் ஐஸ் அலோன் கேன் பெர்ஃபார்ம். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் அண்ட் லவ்லி ஆக்டிங். பாரிஸ் கஃபே டீம் இஸ் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட். தேங்க்யூ மேம். And Mr. Vijay Vishwaku, Paris Cafe apt-ஆன role and brilliant performance. Miss Archana has performed ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க இவங்க. மிஸ் அர்ச்சனா என்ன ரோல் கொடுத்தாலும் she'll be able to perform, such a talented actress. And Mr. Sai Vignesh and Naina Sai வந்து fresh faces on screen and cute acting. I'm sure Paris Cafe is going to be a great beginning and very special to both of you. All the best. Miss Meera Krishnan ma'am இன்னைக்கு வரல, but I always admire her works. Best acting. Bipin sir, amazing dialogue delivery. Yes. Okay. And thanks to Sendil sir, Bhupalan sir, Ganesh sir, Tina ma'am and Nadodi Tendral Kripa ma'am. இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி தேங்க் அவர் டெக்னிக்கல் டீம். சினிமாட்டோகிராஃபி மிஸ்டர் சதீஷ் ஹஸ் டன் அண்ட் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். மூவியில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் யூ கேன் விஷுவலைஸ் திஸ் ஒர்க். தேங்க்யூ சதீஷ். அண்ட் எடிட்டிங், honestly it is the backbone of our movie. The way the scenes flow, emotions built, எல்லாமே வந்து the credit goes to our editor and national award winner Mr. Shabu Joseph and his assistant Mr. Lokesh Mitran. And thank you both. Next, music, amazing job by Mr. K. சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி சாங்ஸ் கேட்டு அப்படின்ற மாதிரி. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் அதை பாடின சிங்கர்ஸோட வாய்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் கிளாரிட்டியான வாய்ஸ். பிஜிஎம் இந்த மூவி வந்து டசன்ட் ஜஸ்ட் சப்போர்ட் த ஃபிலிம், இட் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல ஹைப் வரணும், எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் வரணும்னு மிஸ்டர் கே ஹாஸ் ஒர்க்ட் அ லாட். தேங்க்யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் ஒர்க் சார். And எங்கள் co-director Mr. Sami, the script ரெடி ஆனதுலேருந்து அண்ட் டில் நவ் he has been working. ரொம்ப பாசிட்டிவான பர்சன். என்ன பேசணுன்னாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், நல்லா வந்திருக்கு, இப்படி தான் பேசுவார். இட்ஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் சச் பர்சன்ஸ் வித் பாசிட்டிவிட்டி. அண்ட் எங்கள் ஏடி ஜெகன், அவர் வந்து he has been working tirelessly day and night. அவர் மூவிக்குள்ளே ஒரு இருக்கிற கதைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். போத் சாமி ஆகட்டும் ஜெகன் ஆகட்டும், they have been supporting great throughout the making. And our art director Damu, he has done magic to elevate the film. Thanks to our executive producer Mr. Surya, our creative producers Mr. Erilarsan and Kotishwaran. Mr. Erilarsan வந்து Saraj Seelanோட brother. He has been a great support. And thanks to our PRO Mr. Riaz and Ms. Paras. Thanks to Sarigama. Thanks to our இது நிறைய டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. So we have CG team, DI team, costume, excellent choreographers, stunt, production still Shiva, அப்புறம் publicity design Shiva, Mr. Dinesh, Mr. Sunil, Mr. Tony, அப்புறம் ADs, other ADs Vignesh and தமிழரசன். பாரிஸ் கஃபேக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். And coming to the director, for those who don't know, director Saraj Seelan is my husband. இவருக்கு வந்து மோர் தேன் 20 இயர்ஸாகவே வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. மூவி டைரக்ட் பண்ணணுன்றது லாங் டைம் பேஷனாகவே இருந்துச்சு. பட் சுச்சுவேஷன் அமையலைன்றதை விட சுச்சுவேஷன் விடலை. அந்த சுச்சுவேஷன் நான் தான். எந்த ஒரு புது நோட் புக் கிடைச்சாலும் he will start writing synopsisன்னு எல்லாம் அந்த நியூ இயர்க்கு வர டைரி, புது நோட் புக்கில் எல்லாத்துலேயும் ஒரு சினாப்சிஸ்ன்ற வேர்டு இருக்கும், கீழே ஒரு 4 lines இருக்கும், அவ்வளோதான். பட் 3 years back he started working in Paris Cafe script and here we are. சராஜுக்கு வந்து he reads lots of books. In fact movie makingே வந்து by reading books தான் he learnt and by watching movies.
Paris Cafe kuda he researched on some books, and traveling along with him in this journey, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஹார்ட் ஒர்க் இன்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம்னு நான் பார்த்தேன். பட் டுடே சீயிங் ஹிஸ் ட்ரீம்ஸ் கம்மிங் டு பிக் ஸ்க்ரீன் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ப்ரவுட். Yes, he has given a meaningful, definitely given a meaningful movie packed with emotions, love and a strong message. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத நீங்கள் தியேட்டருக்கு வாங்க. பாரிஸ் கஃபே வந்து ஒரு பெரிய த்ரில்லரோ அல்ல மாஸ் படமோ இல்லை கேங்ஸ்டர் படமோ இல்லை. அது வந்து as I said earlier, it talks something close to our society. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கனெக்ட் ஆவீங்க. பாரிஸ் கஃபே will touch your hearts even after you leave the theaters. Millions of people ஒரு மூமெண்ட்ல இம்பாக்ட் பண்ணணும்னா அது நிச்சயமா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல் மீடியமால தான் முடியும். And I believe that we have used it responsibly. And before I finish, I would like to thank my co-producer, Mr. Linkeshwaran. Ivar illena this would not have been possible. And thanks to our family and my heartfelt gratitude to all my beloved friends who believed in us, who stood by us and supported us. I wish the entire Paris Cafe team all the very best. And to my husband, I'm truly proud of you. Thank you. மேம், ஆக்சுவலி வந்து பொதுவாகவே டிரெக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஏன் ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது. சார், அந்த போராட்டம் ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக வரும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. எஸ், அண்ட் அடுத்தபடியாக பேச வருவது மேம் சொன்ன மாதிரி இந்த படங்களை பல விஷயங்களை பாசிபிளா மாற்றி கொடுத்த கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் லிங்கேஷ் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். சார் பேச வரதுக்கு முன்னாடி இன்னொரு 3 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் படத்தினுடைய ராப்பர் மிஸ்டர் யுகி பிரவீன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். நம்ம கடைசியா பார்த்த அந்த 4வது பாடல்ல பல அர்த்தங்களும் பல சூப்பரான விஷயங்களும் இருந்துச்சு. ஸோ ராப்பர் யுகி பிரவீன் அவர்கள் அண்ட் படத்தினுடைய டான்ஸ் கொரியோகிராஃபர் மிஸ்டர் பிரசாந்த். வணக்கம் சார். இது என் முறையாக பேசுகிறேன் நான் இப்போ மைக்கில். இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. சினிமா துறையே எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பாட்டுன்னு வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து படம் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார். நம்ம ஒரு டீ காஃபி ஷாப்பில் தான் வந்து பார்த்து பேசணும். காஃபி ஷாப், சாரி. அப்போ தான் பேசும்போது கதையை பற்றி சொல்கிறாரு. சொல்லும் போது கதையை நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும் போது எனக்கு கதை பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு அது ஒரு டச் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகே சார், நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னோடய நண்பர்கிட்டே சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருமே சார் இது போல் படம் பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க கூட சேர்ந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் சேர்ந்து சரி பண்ணுறேன் சார்ன்னு. நான் ஏதோ கொஞ்சமாக ஏதோ பண்ணலாம், ஏதோ கூட சேர்ந்து போயிடலாம், ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே நாளடைவில் வந்து கோ ப்ரொடியூசர் ஆகிடு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சேர்ந்து பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சினிமா எடுக்கணும், இன்னொரு படம் எடுக்கணும் என்ற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் ப்ளஸ் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி எனக்கு இது ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்தாரு. அந்தளவுக்கு நம்பிக்கை க்ரியேட் பண்ணார். நல்லா பண்ணி கொடுத்தாரு. நான் எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சாரு. ரிசல்ட் கிடச்சிது, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு இந்த ஃபீல்டும் சரி, இது எல்லாமே சரி, எல்லாருமே எனக்கு புதுசு. யாருமே இது வரையும் நான் பார்த்தது கூட கிடையாது. பார்த்ததுன்னா சினிமாவில் படத்தில் அந்த மாதிரி பார்த்தது, நேர்லலாம் யாரையும் பார்த்தது கிடையாது. ரொம்ப இதுவாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து இது ஏன் வந்தேன், ஏன் போனேன்னா எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாட்டிக்காக வந்து நிறைய பேர் இங்கே எங்கள் ஊர்லேருந்து வந்து இந்த சினிமா துறையில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லணுன்னா இங்கே ஆர்ட் டைரக்டரு சங்க தலைவர் நம்ம கதிர்னு இருக்காங்க, கதிர்ன்ட்டு. அவர் எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர்லேருந்து என் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளின்னு பார்த்துங்களேன். அந்த மாதிரி சினிமா மோகம் அதுலேருந்து ஒரு பக்கம் வந்தது. மற்றபடி அதிலேருந்து ஒரு பக்கம் சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணி முடித்தோம். நல்லா வந்திருக்குது. மற்ற பேர் எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பர்டிகுலராக மேடம் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல தெரியல, அவங்கள பற்றியெல்லாம் பேச தெரியல. பட் எல்லோரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். நல்லா பண்ணாங்க. இப்போது இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க சார். எல்லாம் நல்லபடியாக பார்த்து நீட்டாக போய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார்.
கொடுத்து அதுக்கு சூப்பரான ஒரு டோன் கொடுத்து அதை சூப்பரா ஒரு விஷுவல் ட்ரீட்டா நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் திரு தாமு சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நம்ம குழுவின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. ஏன்னா நிறையா படம் பண்ணியிருப்போம் நம்ம. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் சார் கேட்டது வந்து லைவில் ஷூட் பண்ணுறதை விட சாருக்கு செட்டில் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு சார், நமக்கு ஒரு பெரிய செட்டில் தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு அவர் லைவில் பண்ணுறதா அவருக்கு செட்டில் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டார். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அவருக்கு நல்லா உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வாய்ப்பு தந்து ரொம்ப நன்றி சார். ஏன்னா இன்னொன்று சொல்லணும், நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் சொல்லணும். ஏன்னா அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தும் எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் டைரக்டர்களுக்கு வாய்ப்பு தந்த சார் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். அண்ட் அடுத்தபடியாக ஸ்டோரியோட ஃபீலை எக்ஸாக்டா கிறிஸ்பாக மக்கள் கிட்ட கொண்டு போய் அந்த கதை மாறாம சேர்க்கறதுல முக்கியமான பங்கு எடிட்டருக்கும் இருக்குது. அந்த வகையில இந்த படத்துல நேஷனல் அவார்டு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது டீமுக்கும் ரொம்ப பெருமையான விஷயமாக இருக்குது. பாரிஸ் கஃபே படத்தினுடைய எடிட்டர் மிஸ்டர் ஷபு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லாம் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டு போயிடுறேன். இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டண்ட் லோகேஷ், அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் ஆதவ் பிரகாஷ், 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் பெரிய படங்கள், பெரிய மேஜிக் இருக்க படங்கள், கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறது நிறைய பசங்க ஆசைப்படுவாங்க. பட் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதுக்கப்புறம் இந்த டீம் சராஜ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது நம்ம இபி சூர்யா தான். ஸோ சூர்யா நானும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். மிஸ் ஆகி கிடச்சா அப்புறம் இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சார் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்த்தா யார்கிட்ட ஒர்க் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் வந்து ஃப்ரேம்ஸு, ஷார்ட்ஸு, எமோஷன்ஸு, ஆனால் எப்பயுமே ஒரு படிக்கும்போது இருக்க எமோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆன் ஸ்க்ரீனில். அது ப்ராப்பராக வந்து இந்த படத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது டைரக்டர்னாலும் அது அவருக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப எமோஷன்ஸாக எங்கே ஒர்க் அவுட் ஆகணும், எங்கே நல்ல அந்த லவ், அந்த ரொமான்ஸு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ அவரோட அந்த கனவு வந்து இந்த பாரிஸ் கஃபே மூலிமா ரொம்ப வருஷம் 20 வருஷமாக அவர் வந்து படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுன்றது அவருக்கு அதுக்கு நாங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு எடிட்டராக பார்க்கும்போது ஒன் ஸ்க்ரீனில் வந்து ஐயோ இது இவ்வளோ தப்பாக இருக்குது, எப்படி பண்ணுறது, நிறைய நம்ம என்ன கொஞ்சம் இது மெனக்கட்டு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இவங்கள ஆரம்பித்து குரு சார், அனுமூல் மேடம்லாம் ஃபரானாலே அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியும் அவங்கள. ஸோ எக்ஸ்பிரஷன், ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எது வேணாலும் அந்த அவங்களோட இதில் ஈஸியாக எனக்கு கிடச்சது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் டைரக்டர். அவர் ரொம்ப செலக்டிவ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறாரு. அதில் இந்த படத்தை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் கேயோட. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர், இன்றைக்கி அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க உங்களை பார்க்குற ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்கள மாதிரி ஒரு நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயம் யாருக்கும் நடக்கக்கூடாது, வரக்கூடாதுன்றதில் நான் இறைவனை பிரார்த்தனைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வருவது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தமிழ் படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர். அண்ட் இவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே என்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்தாலும் ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக, நிறைய பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸை வந்து ரீகலெக்ட் பண்ணக்கூடிய அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இருக்கும். நிறைய ஸ்டாண்டர்டான ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் இன்னைக்கு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மித்ரன் ஜவஹர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாரிஸ் கஃபே டைட்டிலே ரொம்ப க்யூட்டான டைட்டில். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒய்ஃபை ப்ரொடியூசராக கிடைக்கிறது வந்து பெரிய லக்கு தான். ஸோ
ரொம்ப இன்வால்மெண்ட்டாக படம் பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். ரொம்ப சாங்ஸும் சரி, டைலரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக குரு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மின்னல் முரளி படத்துலேருந்தே அவரை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக அது நல்ல படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். முக்கியமாக விஜய், விஸ்வா, அர்ச்சனா நல்லா தெரியும். அர்ச்சனா என் படத்தில் நடிக்கிறாங்க. அடுத்து அனுமல் மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஐலியாக இருக்கட்டும், காயல் படமாக இருக்கட்டும், காயல் வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப ரியலாக பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமாக எனக்கு வந்து இவர் கேசரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சார். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வாயமோடி சும்மா இல்லைங்க, எனக்கு ஃபேவரட் சாங். ராஜா சார்கிட்ட ஒரு மெலடி எப்படி நமக்குலாம் பிடிக்குமோ அந்த ஒரு டச் இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு இன்னும் சிறந்த படங்கள் அமையணும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னோடய நண்பர் எடிட்டர் சாபு, அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு வலி நம்புறதுக்காக. ஸோ இந்த டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாமே முக்கியமான நம்பர்களாக போட்டிருக்காங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா நான் யாரடி மோகினி பண்ணும்போது கதை எல்லாமே நல்லா இருந்தால் கூட கரெக்டான ஆக்டர்ஸ் வேணுன்றதுக்காக தான் நானும் ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி ரகுவரன் சார் வேணும், சுகுமாரி அம்மா வேணும் அப்படின்னு நல்ல ஆக்டராக பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன தான் எழுதினாலும் அதை நடிக்கிறவங்க சிறப்பாக நடிக்கணும். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக வரணும். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தன்னோட ஒவ்வொரு படம் பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப சாமிங்கான ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் நயனா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரி ஒனுக்கு குட் மார்னிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் டைரக்டர் சராத் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீயிங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா, த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And enoda pera vandu Vicky nadichirkanga. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ-டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். Thanks a lot for making every frame look so beautiful, sir. And also, I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also, I would like to thank Riyaz sir, the PRO. Sir வந்து நான் சென்னைக்கு புதுசாக வர முதல்ல எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பராஸ், லைக் ஐ டோன்ட் நோ, ஷீஸ் ஹியர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஹர் ஆஸ் வெல். இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ
சப்போர்ட் பண்ணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன் லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also like thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. You have been the biggest backbones of the film. So எப்போவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸாக இருந்தால் நான் ஜகன் கிட்ட போய் பேசிடுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிவிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் அ லாட். மேம், யா, தேங்க்ஸ் அ லாட். நன்றி. அடுத்தபடியாக படத்தினோட டான்ஸ் கொரியோகிராஃபர் நம்ம கூட சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பேச வருவது பாரிஸ் கஃபே படத்துல கவின் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோலை செய்திருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். தொடர்ந்து அவரோட படங்கள்ல எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டிங் தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஆக்டர் விஜய் விஸ்வா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்றைக்கி விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை, அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதிலாக டீ வச்சுருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமாக அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல், சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிச்சுட்டு டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் மொதல் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், ஸோ டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே. சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் மேடை, கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜேரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபார் தட். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன், சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்டிஸ்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை எழுந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ் கூட வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவரை சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார், அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க. ஏன்னா அவங்க எங்களோட கோர் ப்ரொடியூசர்ஸ், கோஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப இருந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன்.
அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவு வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி as well குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னென்னா பாரிஸ் கஃபே படம் வச்சுருக்கோம்னா கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அணு அப்படின்னு போட்டால் போதும் போல், அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். ஆக்ட்ரஸ் கூட இருந்தாலும் கூட நிறையா கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காமல் ஓசியில் கற்றுக்கிற வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியா சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் வெகந்த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னென்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன். இல்லை நான் பேசி முடிச்சிடணும். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான், குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில் இன்னும் லாக் ஆகிக்காங்கன்ற விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தோர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்தியனில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கும், டெக்னாலஜியில் பெருசாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புகளை நம்ம சிக்கிக்காமல் இருந்தால்
நம்ம அதை தாண்டி மேலே மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார் இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள் நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆக்டர் திரு பிபின் அவர்களை பேச அழைக்கிறேன். Morning. To all the guests and the dignitaries on the stage, to the press, good morning and welcome to this event. I'm not used to speaking on stage. I'd rather do my dialogue delivery on screen. தமிழ் வரும், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வராது. அதனால் பயந்து தான் பேசுகிறேன். அதனால் எங்கேயாவது பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. To the director, Sarath sir, to the producers and the Thunder Media Production, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சுவாமி சார் இங்கே இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் என்னுடைய இன்னொரு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அங்கேருந்து என்னையும் கூப்பிட்டாரு. அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து இட்ஸ் absolutely a 180-degree change. I do a serious role in this movie. இந்த படத்துக்கு the storyline has been very good. Guru sir, thank you very much. அவர் கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த சீன்லேயே I learnt a lot of mistakes that I was making was corrected. Thank you very much. Anumal madam, I think I did only one scene with you on one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me, with my whatever. Thank you so much. Thank you very much, sir. Thank you, sir. அடுத்தபடியாக படத்துல லவ் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோடய 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோடய டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போ சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்துடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். ஏன்னா இவ இப்படி இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மை தான் சார். வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் வந்துட்டு, அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போ தான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 years ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சார் இருக்கட்டும், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோடய கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும்போது, குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவர் நடிக்கும்போது.
அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையாக அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஓசிலே நான் உட்காந்து ஓரமாக உட்காந்து ஆக்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு இப்படி எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இதை இவ்வளோ அழகாக கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்தில் நடித்து நான் பார்த்தேன். இதுக்கு ப்ரீவியஸாக அவரை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட மேம் நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, உண்மையாக அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதில். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 hours வி ஃபினிஷ் தட் பிகாஸ் ஷீ வாஸ் தட். அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங்கெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதில் கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் போடல, நீங்கள் மியூசிக் போட்ட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க நினைக்கும் போதே வாவ் செமையாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் க்ரோத் ஒன்லி நோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிற்க வச்சு காலை உடச்சி ஆடு, உன்னால் முடியும், இந்த ஸ்டெப்பு தான், இதை சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான் இதை உன்னால் பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அல்லாட். தேங்க்யூ. படபடபடன் பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டாங்க. தட் இஸ் வை ஷீ இஸ் an entertainer. அண்ட் அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் திரு கணேஷ் சார் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்டராக வந்தது காரணம் வந்து சுவாமி சார் தான். அவர் தான் ஒரு நாள் கால் பண்ணார் எனக்கு, சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு. நான் கேட்டேன், என்ன ஏதோ என் பேரை சொல்லி தான் சான்ஸ் சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் யாருன்னு டேரக்டருக்கு தெரியாதுன்னாரு. அப்புறம் தான் வந்து கேட்டேன், டேரக்டர் சொன்னார், இல்லை சார் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃபோட்டோ காட்டினாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போ நீங்கள் இந்த ரோல் ஆப்டா அப்படின்னு சொன்னார். சார் அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். பட் நல்லா தான் அவர் ஆக்சுவலாக நான் சில படம் நடிச்சிருக்கேன், சில கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் அவர் அழுகிற சீனு, சோகமான சீனு நான் கொடுத்து ஒரு ஃபேமிலி மேன் மாதிரிலாம் நடிக்க வச்சுருக்காரு. பட் அப்போ படமும் பார்த்தேன், படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. அதுமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த ப்ரொடியூசர் ரொம்ப அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப சிரிச்ச முகத்தாக இருப்பார். இன்றைக்கி அவங்க மேடம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு இந்த டீமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது. படம் நல்லா குயிக்காக முடிச்சிருக்காங்க, சாங்கும் நல்லா வந்திருக்குது. பட் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்தில் ஒரு மீனிங் இருக்கும். இப்போ நான் நடித்தாலும் அது ஒரு கேரக்டர் இருக்கும், அவர் 2 கப்புள்ஸ் நடிச்சிருப்பாங்க, அது 2 கப்புள்ஸ்க்கு மீனிங் இருக்கும். அதில் மெயினாக குருசு அவங்களும் மேடம் அனுமனும் நடித்த கேரக்டரும் முக்கியமான கதையாக இருக்கும். பட் இது ஒரு பியூர் கண்டென்ட் ஃபிலிம், அதாவது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கவர். நான் கூட நடித்தேன் எப்படி படம் எடுப்பார்னு. பட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் அவர் கேதர் பண்ணியிருக்காரு. கேதர் பண்ணி அதை வந்து அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து கண்டென்ட் வந்து நிறைய பேசப்படும், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குரு சார் வந்து ஆக்சுவலாக நல்லா எப்போவுமே நல்லா நடிக்கிறவர் தான். அவரை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அனுமன் கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். பட் இவங்க எல்லாருமே வந்து அவங்ககிட்ட என்ன தேவைன்றதை கரெக்டாக அவர் டைரக்டர் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக மேபி இந்த படம் வந்து நல்ல சமயத்தில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ஸ் நல்லா கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த எல்லாருக்கும் இந்த படம் ரீச் ஆகுன்றது என்னோடய பெரிய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கேன், ஆனால் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்குவேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இங்க வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஃபேன்ஸோட ஹார்ட்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க. அவங்களோட கண்கள் ரொம்பவே ஆழமா பேசும். அண்ட் அவங்க திரையில வந்தாலே 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிடலாம். அவங்களோட கிரேஸ், அவங்களோட டெப்த், அவங்க ஆக்டிங்ல இருக்க அந்த ஒரு ஃபயர். மேம், வி ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். நிச்சயமாக ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஃபேஸஸ் இன் சினிமான்னு சொல்லாம ஆக்ட்ரஸ் அனுமோல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்றைக்கி இங்கே இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும், இந்த படத்தோட உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும், ஸ்டேஜில் இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும், அண்ட் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பற்றி எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பை ஹார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பற்றி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம இந்த ஃபிலிமில் பேசியிருக்கோம். நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நான் அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளோ 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 சொன்னாலும் அடித்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்போவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான, நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்டில் வந்து அவங்க எதோ லுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்கில் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அங்கே சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நான் தாரான ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப அழகாக தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம், எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்கள் ஃபரானாலே ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாருக்கு தெரியும், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸை பற்றி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்லை சார், நம்ம பக்கம்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனாக இருந்தாலும் விக்கியாக இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஷூட்டுக்காக இருந்தாலும் டப்புக்காக இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்ணுறது. சாமி சார்கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, எனக்கு இந்த படத்து மேலே இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் டைரக்டர் சாரோட ஒய்ஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு, அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கேருந்து அப்ரூவல் வராது. ஸோ அதனால் எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்டில் அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்க, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் இருப்பாங்க 2 பேரும். விஸ்வா, எனக்கு அவனை பேர் விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா, இதுதான் எனக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்கள் எதோ கதை பேசியிருக்கோம். நாங்கள் பேசாத டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ் எதோ நாங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி கேயோட டே. கே
அன்னையும் ரசூலும் இங்கே எல்லாரும் தமிழ் ஃபிலிம்ஸை பற்றி தான் சொல்கிறது, பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதில் கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ அப்போலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்கள் அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்டால் கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூடு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண, ஐயோ குரு சார் குரு சார் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார்கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு, அதில் நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நம்ம நிறைய செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகாக இருக்குது நீங்கிட்ட சொல்கிறாங்க, நான் அழகாக இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். எப்போவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார்கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேறு, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்போவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க, என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார், தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனு மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம், பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிற, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் சொல்கிற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாமல் நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட படமாக நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் இன்னும் நிறைய நிறைய நிறையா படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுகிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறது. செட்டில் எப்போவுமே ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்போது அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் எப்போது இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி வேறு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹேஸ் திஸ் ப்ளசன்ட் ஃபேஸ். ஆனால் இவ்வளோ பேசுகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல், எப்போவுமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்னை எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடச்சிருந்தது. நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் தான் அதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் 2 பேருமே ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்து கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார்,
தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ் அண்ட் கௌசல்யா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம் அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக இவரோட எந்த ஒர்க்காக இருந்தாலும் எந்த பாடல்களாக இருந்தாலும் அது நம்மளால கேட்ட உடனே கடந்து வரவே முடியாது. பல வருஷமானாலும் திருப்பி அதை போய் நம்ம ரீவிசிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி அதை நம்ம கொடுக்கும். அதனால மட்டும்தான் இன்னைக்கு இங்கே இருக்க அத்தனை பேரும் அவரோட பாடல்கள் பற்றி இப்போ வரை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முக்கியமான 2 காரணம் ஒவ்வொரு வாட்டி ரீவிசிட் பண்ணும்போதும் உங்கள் பாடலில் இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ்னஸ் சார் அண்ட் லாஞ்சிவிட்டி, இந்த 2 விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அழகான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. விழாவின் நாயகன் மிஸ்டர் கே அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாரிஸ் கஃபே இஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வைல் எனக்கு ரொம்ப பிஸியாக இல்லாத டைமில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒர்க் அண்ட் ஒரு ரொம்ப ரைட் டைமில் எனக்கு வந்த ஒரு கால், சரத் சார் என்னை கால் பண்ணார் அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண குரு சோமசுந்தரம் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைம் நான் டைரக்டர் அண்ட் டீமோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணோம், பீட் சாங்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் சரத் சார் வந்து ரொம்ப பேஷனட் ஃபில்ம் மேக்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். டெஃபினட்டாக ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கரோட ஃபில்ம் மாதிரி தெரில எங்கள் யாருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்னோட இந்த சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் யுகி பிரவீன் அண்ட் சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கபில் கபிலன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் என்னோட டீம், மை டீம் அட் ரிவர் ரெக்கார்ட் ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பாரிஸ் கஃபே. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. ஒவ்வொரு படங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலமாகவும் ரொம்ப நெருங்கிக்கிட்டே வராரு நம்ம மனசுக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப லைவ்லியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்லலாம். இங்க இருக்க எல்லாருமே அவரை பத்தி பேசும்போது அவர் நடிக்கும் போது நாங்க ஃப்ரீயா வந்து கோச்சிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் சார் இருக்கும். அந்த கண்கள்ல இருந்து அந்த சிரிப்புல இருந்து நீங்க பேசுற அந்த ஆக்சென்ட்டே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இவ்வளவு அழகா வந்து பேசுறாரு அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக பவர் ஹவுஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இவரை தாராளமா சொல்லலாம். ஆக்டர் குரு சோமசுந்தரம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அனுமல் என்கிட்ட கேட்டாங்க, வேதியிலேன்னு மலையாளத்தில் சொல்லுவோம் மேடையில் இருக்கிறவங்கள, அப்புறம் சதஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு தமிழில் என்ன ஒன்று, மேடையில் இருப்பவர்களுக்கும் அவையோருக்கணுன்னு அப்படி யோசிச்சுட்டு வேணாம் நான் தமிழ் வேற ஏதாவது பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் வந்து கதை வந்து நேரேட் பண்ணார் சரத் சார். வந்து திருவான்மியூரில் இருந்தேன் அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு நேரேஷன் அவர் நேரேட் பண்ணி முடித்தோடனே, நீங்கள் ரொம்ப நல்லா நேரேட் பண்ணுறீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம். நல்ல ஒரு நேரேஷன் கேட்டேன். ஒரு கதையை வந்து ஒரு ஈஸியாக அவர் பாட்டு சொன்னார். அப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி பெண்மணி, அந்த கண்மணி எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா முக்கால்வாசி கோடம்பாக்கம் வந்து சர்வைவ் ஆகிறது, கோடம்பாக்கத்துக்கு வந்த டைரக்டர் சர்வைவ் ஆகிறது அவங்களுடைய ஒய்ஃபான இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ இல்லை லவர்ஸான அவங்க வேலைக்கு போய் தன் கணவனுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃபெல்லாம் அவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து கடன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் விடாமல் அந்த ப்ரொஃபஷனல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படி தான். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்துட்டு என்னை பார்ப்பாங்க.
அவங்களுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்குங்கிறது அவங்க மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அப்பா எனக்கும் அப்பாடி சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து கை காட்டுறாங்க. எனக்கு அதனால படம் சூப்பர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்குறது எல்லார்கிட்டையும். நான் எதிர்பார்க்குறது என்ன, நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற சாய்க்கும் நயனா சாய்க்கும், சாய் விக்கி என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எதிர்கால சினிமா கனவுகள் வந்து மென்மேலும் வளரணும். அப்புறம் விஸ்வா அர்ச்சனா ஜோடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமல் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நான் ஒரு இன்னொரு ஆக்டர்ஸ் கூட தெலுங்கில் ஒரு நடிச்சிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா தெரியுமா அப்படின்னா, அவங்க சும்மா இருக்கமா என்ன விடவா அப்படின்னாங்க. ஆமான்ட்டேன் நான். காண்டாயிட்டாங்க. அதை போட்டு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து எந்தவித நம்ம படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் தான் நாங்கள் ஒரு டீமாக அதில் வேலை பார்த்தோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்கில் நிறையா நல்லா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் கே சார், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கேட்டால் தெரியாது. மியூசிக்கில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு, அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. 2 பேரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லலைன்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ். ஆமாம், அண்ணன் பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃப்ளோவாக, எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம், இந்த சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு கதிர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார். அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்கள், சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது, இங்கே விக்னேஷ்னு சொல்லிட்டு விக்கின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடித்தான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க்கு, அவன் பாட்டு கேரக்டர்லேயே வேறு இருப்பான். இவன் யார், அவன் நமக்கு போட்டியாக வந்துட்டு இருக்கிறானே. உட்காருங்க நம்ம வேலைக்கு எதுவும் பண்ணிவிடுவானா. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் தான் வந்திருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல ஆக்டிங். எனக்கு நீ வந்து ஆக்டிங்கில் கரியராக நீ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஆனால் என்னென்னா, இது என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உள்ளே புகுந்து அதுலேயே யோசிச்சே இருந்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமான ரோல், அவ்வளோ ஈஸியான ரோல் கிடையாது. ஸோ உன்னுடைய எதிர்காலம் சினிமா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீ அப்படி யோசிக்கிறியான்னு என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வேறு யார்? ஓகே, மேடம் கௌசல்யா, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனந்த விகடன் விருது விழாவில் நீங்கள் என்ன ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிட்டிங்கன்னா உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு நாம் தான் காரணம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது, ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்லை ஃபீல்டோ இடமோ வளராது. அது வளர்றது மாதிரி தெரியுமே தவிர வளரவே வளராது. அது ஒரு போலியான வளர்ச்சியாக தான் இருக்கும்.
ஸோ இந்த போலியான வளர்ச்சியிலேருந்து மீண்டு வளரணும். இனிமேல் இந்த மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொரு கௌசல்யாவோ இல்லை வர்றதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சினிமா வந்து இதை பற்றி பேசணும். ஸோ இந்த சினிமா சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது, நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும். அவங்க மாறு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாற்றத்துக்கான முதல் சொல்லியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மீடியா இந்த மாதிரி படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாய். அடுத்தபடியாக நிச்சயமாக இந்த படத்துக்குள்ள இவங்க இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துக்குள்ள இருக்க கண்டென்ட்டுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு பர்சன் இவங்க. இவங்களோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் பார்த்து நிறைய பேர் நிறைய இடங்களில் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஒரு ஆன்டி காஸ்ட் ஆக்டிவிஸ்டா மட்டும் இல்லாமல் பல பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட்டாக இன்னைக்கு இருக்காங்க. தைரியமும் துணிவும் இவங்களோட பேச்சிலையும் செயலையும் எப்போதுமே இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான வாய்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு தாராளமாக இவங்களை சொல்லலாம். கௌசல்யா சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்குறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள் இப்போ எல்லாரும் சொல்லலாம், மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசன்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது, அது வந்து அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்கே வந்து ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போது அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல் வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது,
அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றாக இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அந்த அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவர் செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காமல் இருக்குது. அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போது அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமாக ஆணவ படுகொலைக்கு அரசுக்கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையாக தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களே காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாமல் செய்யறது. அப்போது இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்போ இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோடு நாங்கள் சந்தித்து அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்திலேருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமாக எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்தபடியாக இந்த பாரிஸ் கஃபே ரொம்ப அழகாக உருவாகி இருக்குன்னா அதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்த ஒரு நபர். நிச்சயமாக இன்னைக்கு இவ்வளவு காஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரொம்ப அற்புதமாக படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்த ஒரு நபர். தன்னுடைய 20 வருஷங்களும் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டாக ரொம்ப அர்ப்பணிச்சு அழகாக இதை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு. உங்களோட எஃபர்ட்ஸ்க்கும் சாக்ரிஃபைசஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப் சார். படத்தினுடைய டிரெக்டர் திரு சராஜ் சீலன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். வித் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம், இனிய காலை வணக்கம். என் பேர் வந்து சரவணராஜ் சத்யசீலன். அப்பா பேர் சத்யசீலன். இப்போது சராஜ் சீலன் இந்த ஸ்க்ரீனுக்காக பேர் வச்சுருக்கேன், அதான் ரீசன்னு. இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு அந்த 20 years கேப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். எல்லோரும் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் ப்ளீஸ். 20 வருஷம் ஃபேஸ் பண்ணி நான் பேசுகிறது கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் எல்லோரும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன்.
வேலூரில் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் வேலூர் இருக்கு இல்லையா, அந்த வேலூரில் வந்து 1980s ஒரு 6 வயசு பையன் இருந்தான். அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்தில் தினகரன் ஒரு தேட்டர் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சாதாரண போஸ்டல் கிளர்க்கு. அவங்க அப்பா என்ன பண்ணுவார், டெய்லி சினிமாவுக்கு அவனை அந்த தினகரன் தேட்டர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இங்கிலீஷ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே இருக்கிற அமெரிக்கன் டாக்டர்ஸ் அவங்களுக்காக அந்த தேட்டர் எக்ஸ்க்ளூசிவ். அவன் சின்ன வயசுலேயே ஜாஸ், ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க்கு, 5 Men Army, இந்த மாதிரி வெரைட்டியான இங்கிலீஷ் ஃபிலிம்ஸு பிடிச்ச டைரக்டர் ஸ்பீல்பர்கு இந்த மாதிரி படங்களில் அப்படியே பார்த்து அவனுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அவங்க அப்பா கூடவே சொல்லி தருவார், இதை பற்றியா அப்படி இருக்குது. புரியலனா கூட போய் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை உட்காந்து பார்ப்போம். ஏன்னா கிஸ்ஸிங் சீனும் சேசிங் சீனும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு. அப்போ மட்டும்தான் பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் புரியாது, ஆனாலும் வந்து அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பயங்கரமாக பார்ப்போம் சின்ன வயசில். அப்படியே அந்த ஆசையோடு இருந்த பையன் ஹை ஸ்கூலுக்கு போனான். ஊரிஸ் ஹை ஸ்கூல், மை புல்லேவுட் ஸ்கூல். ஏன்னா படிப்பை தவிர எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் படித்ததுக்கு பெருமைப்படுறேன். ஏன் சரிங்களா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் 5 தேட்டரு, தாஜ், அப்சரா, அலங்கார், அண்ணா கலையரங்கம், லக்ஷ்மி தேட்டர், எல்லா தேட்டரும் படிப்பு. எஸ், ராஜா தேட்டரு. ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு எகிரி குச்சி படம் பார்த்துருவோம். எல்லா படமும் பார்ப்போம். அதுவும் வந்து அந்த சினிமா தேட்டர் ஹால்லாம் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்லைன் புக்கிங் கிடையாது, கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டில் 90 பைசா 1 ரூபா தான் டிக்கெட்டு. பாக்கெட்லேருந்து எடுத்துன்னு போய் டெய்லி படம் பார்ப்போம். ஒரு சில படம்லாம் பேர் சொல்லும் பிள்ளைலாம் 3 தடவை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து ரஜினி கமல் டாக்ஸ் தான். ஸோ பயங்கரமாக பேசுவோம், சினிமா பற்றி அலசுவோம். அப்போ அந்த தமிழ் படங்களை பார்க்க ஆரம்பித்ததில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து பாப்பா பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, ஃபாசில், பாக்கியராஜ், இவங்க படம்லாம் வந்து அப்போ தான் நம்ம ஐ எம் லேர்னிங். துருள் நின்று போச்சு, படம் எடுத்துன்னு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரோட்டில் வந்துட்டோம். பட் மறுநாள் எங்கள் அப்பா திருப்பி டிக்கெட் போட்டு எடுத்துன்னு போனார். ஸோ பாக்யராஜ் படத்தை பார்த்து எவ்வளோ பேர் லெஜண்ட், இந்த படத்துக்கு இந்த விழாக்கு கூப்பிடலான்னு கூட மனசில் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஐ எம் வெரி சாரி இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். நான் என்ன தான் இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருந்தாலும் தமிழில் இருக்கிற லெஜண்ட்ஸு பயங்கரமாக என்னை இம்பேக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே லைஃப் வந்து இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே காலேஜ் போனேன். காலேஜ் போயிட்டோடனே லவ், கல்யாணம், வேலை, பேர்டன். ஸோ 2000 சென்னைக்கு வந்தேன். ஸோ ஃபேமிலி ப்ரெஷர், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ ஃபேமிலி பேர்டனோடு அப்படியே சுற்றின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏதாவது ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எல்லாம் கவிதை எழுதுவார், பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஹி நோஸ் எவ்ரிதிங். எனக்கு ஏதாவது ஆர்ட்டில் பண்ணணும் போது நான் வரைய ஆரம்பித்தேன். கேரிகேச்சர், கார்ட்டூன்ஸ்லாம் வரைய ஆரம்பித்தேன். அப்புறம் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கினேன். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது பார்த்தா சினிமா வாட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். சினிமா மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ், எல்லாமே இருக்குது. மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் எவ்ரி திங். ஸோ சினிமா தான் ஒண்டர்ஃபுல்லான மாஸ்டர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸு 2006 டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங். அப்போ தான் இவர் சொன்னாருங்களா, அந்த கேமராமேன், அவர் கூட அந்த டீமில் போய் அந்த கோர்ஸ் படித்தோம். படிச்சுட்டு அந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க சொன்னாங்க. பெர்லினில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல், டெல்லியில் அவங்க வந்து ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து செலெக்ஷனுக்கு வந்து 5 days அப் அண்ட் டவுனு, ட்ரெயின் சார்ஜு, 5 days தங்குறதுக்கு எல்லாம் ஃப்ரீ எல்லாம் சொன்னோன்னா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணுன்ட்டு நான் 1 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் என் பொண்ணையே நடிக்க வச்சு வீட்லேயே எடுத்தேன். ஓகே, அது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் 2 பேர், நான் ஒருத்தன். ஸோ 5 days ஸ்பான்சர்ஷிப்பில் டெல்லிக்கு போயிட்டு ஐ சா த வேர்ல்டு சினிமா. என்னோட விஷன் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஒன் ஃபைன் டே ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த கியூ ஸ்டார் ரோட்டில். ஐ வாஸ் சீட்டிங் வித் ஷியாம் பெனகல், நந்திதாதாஸ், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேவ் மோர் ஹாப்பினஸ். இன்னும் ப்ராடர் ஆகிடுச்சு வியூ. ஸோ எல்லாம் சினிமா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய டாக்ஸ்லாம் மைண்டில் அப்படியே நம்ம புக்கு படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி இப்படி இம்பார்ட்டன்ட் போட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தேன். அங்கே ஒரு ஜெர்மன் டைரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அந்த ஜெர்மன் டைரக்டர் ஃபேஸ் ஞாபகம் வருது, பட ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம் இல்லை. அவர் ஒரு விஷயம் சொன்னார், இஃப் யூ வாண்ட் டு பி குட் டைரக்டர் நெவர் லவ் யுவர் ஆக்ட்ரஸஸ் அப்படின்னாரு. அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கினேன். ஸோ ஐ கெப்ட் தட். அதெல்லாம் சொல்லி தான் இப்போ வீட்டில் பர்மிஷன் நான் வந்திருக்கிறேன். ஸோ அது ஒரு பாட்டு. அப்புறம் பாக்யராஜ் சார் வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பார். சி வாட் எவர் டெக்னாலஜி மே பி, இஃப் யூ டோன்ட் ஹாவ் எமோஷன் தட்ஸ் நத்திங். ஸோ என் படம் வந்து எமோஷனலாக இருக்குன்ட்டு ஐ ஒர்க்டு வெரி ஹார்ட். ஸோ அந்த எமோஷன் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு பிலீவ் பண்ணுறேன். சரி, அப்புறம் அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்ட் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன்னா சினிமாவுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டேன். அப்போ என் ஆஃபீஸ் பாஸ் சொன்னார், டேய் கை குழந்தை இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி வந்துருக்குது, ஒன்றுமே இல்லை உனக்கு, அது நிலையில்லாத சம்பளம், நீ எப்படிடா போகிற, போடா போய் வேலையை பாடுறான்னு திட்டி விட்டார்.
அப்படியே வந்து என்ன பண்ணுறது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ், பேர்டன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த ஸ்பார்க்கை நான் வந்து விடலை. ஐ கெப்ட் தட் ஸ்பார்க் பேர்னிங் கண்டினியூஸ்லி. ஸோ ஃபைனான்ஷியல் அந்த எல்கேஜி படித்த பொண்ணு இப்போ என் பொண்ணு டாக்டராக இருக்கிறா. ஷீ இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இந்த ஸ்கிரிப்டை எப்படி நான் எழுதுனேன்னா, அவள் ஒரு யூகே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாள் ரூமில். அந்த டைமில் ஷீ இஸ் வெரி சின்சியர். நான் அப்படி கிடையாது. ஒரு பேஜ் எழுதுனா 6 பேஜ் தான் நின்றுடுவேன். அவன் படிக்கிற டைமில் கூடவே உட்காந்து எழுதிட்டேன். 2 hours படித்தாலும் கூடவே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. அப்படி எழுதி முடிச்சுது தான் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஷீ ஹெல்ப் மீ அ லாட் இன் தட் மை டாட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஜாப் அந்த ஆஃபீஸர் சொன்னதுலேருந்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஓடிச்சு. 20 years ஓடிச்சு. பட் ஆல்மோஸ்ட் நான் 28 years ஆஃப் சர்வீஸ் முடிச்சிட்டேன் வேறு ஒரு ஜாபில். யோலோன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் அவசரம் என் டாக்டர் தான் சொல்லிது. யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ், ஸோ வாட் எவர் யூ பேஷன் இஸ் யூ ஹவ் டு டூ நவ் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிட்டு தைரியமாக ரிஸ்க் எடுத்துட்டேன். உங்களெல்லாம் நம்பி ப்ளீஸ் காப்பாற்றி விடு. அதனால் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இப்போது இன்னொரு காமெடி சொல்கிறேன். என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ப்பா டைரக்டர்ஸ் யூனியனில் ஏதாவது ஜாயின் பண்ணோம், அது அப்ளிகேஷன் வேணும்னா, சார் உங்கள் ஏஜ் பார் ஆயிடுச்சு போங்க சார்ன்ட்டான். ரியலாகவே ஏஜ் பார் ஆயிடுச்சு யூனியனில் ஜாயின் பண்ணுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஸோ இந்த 50s 40s இருக்கிறவங்களாம், வேர்ல்டு வைடு இருக்கிறவங்களாம் தான், டோன்ட் லூஸ் யுவர் பேஷன். யூ ஹாவ் ரைட் டு டூ எனி ஆர்ட் ஒர்க் டு டூ. ஆர்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். வேறவர் நீங்கள் அந்த பேஷனை வச்சுருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி 50s நம்ம வந்து கோல்டன் சினிமா பீரியட்லேருந்து வந்துருக்குறோம். 1980s 90s மாதிரி ஏதாவது படம் இப்போ உங்களால் காட்ட முடியுமா? ஆக்ஷன் ஃப்ளிக்ஸு, ஸ்பீடு, டெர்மினேட்டரு, ராஜாதிராஜா, அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி எவ்வளோ என்டர்டெய்னிங் ஃபில்ம் அப்போ வந்துச்சு. வி நோ தட் குட் சினிமா, இளையராஜா பீரியடு. ஸோ எல்லாம் ஒரிஜினலு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. எனிஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டேக் சினிமா வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதை பற்றி நான் எப்படி எடுத்துன்றது நான் பேசினா அப்போ டைம் ஆகிடும். அது தனியாக நான் படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு சொல்கிறேன், ஒரு 2 hours. வித்தவுட் எனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மேட் திஸ் மூவி. ஐ எம் ப்ரவுட் டு சே தட். அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போ இந்த படம் எப்படி உருவாச்சு, ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் வந்து என்னோட டிஓபி சதீஷ் கிட்ட ஒரு 7 years முன்னாலே சொல்லிட்டேன். சூப்பர் ஜி நல்லா ஜி. அப்போ வந்து இதை வந்து அவார்டு படம் மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் அவார்டு படம்லாம் பார்த்தா நான் யாருன்னே வெளியில் தெரியாதுப்பா, கொஞ்சம் ஆடியன்ஸ் தெரியணும், தேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கதையெல்லாம் மாற்றிட்டு, அவர் ஒரு முக்கியமான எனக்கு ஃப்ரெண்டு அவர் சதீஷ், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ப்ராஜெக்ட் உருவானதுக்கு நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இபி சூர்யாவை பிடிச்சேன். சூர்யா பிடிச்சோன்னே கதை சொன்னோன்னே நல்லா இதுனா பண்ணலான்ட்டான். டேட்ஸ்லாம் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் குரு சோமசுந்தரம் சார். முன்ன பின்ன யார்கிட்ட கதை சொல்லி பழக்கம் இல்லை. ஒரு நாள் திருவான்மைக்கு வான்னு சொன்னார். திருவான்மையூர் போனோம். ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டார். முன்ன பின்ன யாரும் சொன்னது, பட் ஹீ லிசன் வெரி பேஷண்ட்லி. கதை வேறு நல்லா நான் வந்து சரி உள்ளனா அதோட போயிடலாம் அப்படின்னு நினச்சா, கதை நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார், ஏஞ்சி கட்டு. அப்புறம் வெளியில் கிளம்பும்போது, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே ஓடி போய் he made a special masala tea which tastes good even in my tongue now. அந்த டீ தான் வந்து இந்த படத்துக்கு காரணம். டீ குத்துட்டாரு, பிடிச்சிச்சு போல இதுன்னு. ஆனால் டீயை குடிச்சிட்டு நாங்கள் காஃபின்னு பேர் வச்சிட்டேன், மெராஸ் காஃபி. அது ஒன்று. ஸோ அது அவர் படம் ஒத்துக்கினாரே தவிர அவர் பயங்கரமாக நடுவில் டெஸ்ட் வச்சார். கதையை கேட்டு பவுண்டு ஸ்கிரிப்ட் எங்கே அது இன்னும் ரெடி பண்ணல. அப்புறம் பவுண்டு ஸ்கிரிப்ட் அப்புறம் சொல்லி ஒர்க் பண்ணி எடுத்துன்னு போய் பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். சரி என்ன பண்ணலாம். அப்புறம் செட்டில் வந்து என்னை அடிக்கடி டெஸ்ட் பண்ணுவார். பாகிராஜ்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் சீன் எழுதுவா தெரியுமா அப்படின்னு. என்னடா அது சொல்லி நான் ஆன் த ஸ்பாட் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து 2 சீன் எழுதிட்டேன். இன்டர்வியூ அவங்களாம் சாப்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு எழுதி 2 சீன் எழுதி ஷூட்டும் பண்ணிட்டேன். அந்த படம் அந்த சீன்லாம் வந்துருக்குது. ஸோ அவரும் ஒரு காரணம். இப்போ நம்ம டெவலப் ஆகி இந்த அளவுக்கு நம்ம படம் வந்துருக்குது. ஸோ வாட் எவர் அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி உண்டு பண்ணிடும். தட்ஸ் வாட் ஹேப்பன். தேங்க்யூ குரு சார். It's a wonderful journey traveling with you. Thank you, Satish. And then அனுமோலுக்கு கதை சொல்லும்போது she is in Dubai. ஸோ கதையை வந்து ஃபோன்லேயே இன்டர்நேஷ்னல் கால்லே சொன்னேன். ஸோ ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் தட். அப்புறம் சென்னைக்கு வந்தோன்னே அவங்ககிட்ட பேசினேன். ஷீ இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அதாவது என்ன சொல்கிறது, ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வை ஷீ அக்செப்டட் திஸ் மூவி. ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் இன் மை மூவி. ஐ திங்க் ஷீ மே வின் சம் அவார்ட் சூன், இன்டர்நேஷ்னல் அவார்ட். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன். She's doing very different movies. Her selection is very unique. And then my other artist, Archana. Next book பண்ணது அர்ச்சனா. அர்ச்சனா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வந்தாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் அந்த சினாப்சிஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா ஷீ லைக் தட். அவங்ககிட்ட ரோல் எக்ஸ்பிளைன். ஷீ இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் இன் த செட்.
she's a fantastic actor. I think she will get more opportunities in future. And then Vijay Vishwa, you are a very good man. அதாவது அவர் வந்து அந்த கேரக்டர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் செட்டில். He's a fantastic human being and he is doing some good works now. And thank you, Vishwa. You are promoting my movie, whatever. Yeah, it's our movie. Thank you so much. And then, yeah, this is a hero of a day, Mr. K. I found a gem again, man. See, அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ரெண்டு போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் கம்போஸ்லாம் சினிமாவில் அதை தலகாணிலாம் வச்சு படுத்துன்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா அது நல்லா அட்வான்ஸ்டு ஸ்டுடியோ வந்துச்சு. என்ன சார் வேணும் அப்படின்னா நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் சொன்னேன் ஃபஸ்ட் இயர் சார் எனக்கு 90s டிஸ்கோ மியூசிக் தான் எனக்கு பிடிக்கும். ஓ அப்படியா சரின்ட்டு அவருக்கும் பிடிக்கும்னு நிறைய சாங்ஸ் நான் அவருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்த அழகழகாய் மனம் வந்து வி ஒர்க்டு ஸோ மச், அது வந்து அமேசிங் சாங்காக வந்திருக்குது. இப்போ இருக்கிற சி வி மேட் த சாங் ஃபார் அஸ், நாட் ஃபார் த ஜென்சி கிட்ஸ். ஐ டோன்ட் நோ, சி ஐ எம் நாட் ரிடிகுலிங் த ஜென்சி கிட்ஸ் டேஸ்ட், பட் ஐ எம் சேயிங் பாட்டு இனிமையாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கணும். இது எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் எல்லா சாங்குமே வந்து யூனிக்காக என்ன சொல்கிறது, கண்டெம்பரரி சாங்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சி வி லைக் ஸோ மச். அது தேங்க்யூ கே ஃபார் யுவர் வண்டர்ஃபுல். அப்புறம் பிஜிஎம், நீங்கள் படம் இப்போ ப்ரெஷோ உங்களை போட போகிறேன், அந்த பிஜிஎம் பாருங்கள், அமேசிங் பிஜிஎம். சி இட்ஸ் த ஆக்சிஜன் ஃபார் மை மூவி டு சே. தேங்க்யூ கே. And then most important person, Mr. National Award winner Sabu. சரி, அமேசிங் எடிட்டிங் ஒர்க். அதாவது என்னோட இன்எக்ஸ்பீரியன்ஸால் ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ் இன் ஷூட். கே ஆக்சுவலி ஒரு எடிட்டர் கிடையாது, இந்த படத்தோட குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இவர். ஒரு என்ன திடீர்னு ஒரு நாள் எங்கள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணால் ஒரு சீன் எடுத்துன்னு போய், சார் இதான் சார் கிளைமேக்ஸ்னு எடிட்டர்கிட்ட கொடுத்துருக்குறான். சார் என்ன சார் இது ஒர்க் அவுட் ஆகாது சார், அப்புறம் கிளைமேக்ஸே வேறு சார், இது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எமோஷ்னல் கிளைமேக்ஸை பண்ணோம். அந்த நான் சொன்ன சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எடிட்டிங்கில் அமேசிங்காக அவர் பண்ணார். சி மார்டின் ஸ்கார்சி சொன்ன மாதிரி ஃபில்ம் மேக்கிங் இஸ் டன் இன் த எடிட்டர்ஸ் டேபிள். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நிஜமாவே. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸை பார்த்து அப்பப்போ மைண்டில் ஏற்றிருப்பேன். இந்த ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா, அண்டர்லைன் மாதிரி எல்லா டேரக்டரும் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த எடிட்டர் வந்து எனக்கு இந்த மூவிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஒரு மாண்டேஜ் கட் பண்ணியிருப்பார், செம சூப்பர். அதுதான் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்திடுச்சு. ஸோ நான் கூட வந்து என்னடா அது நம்ம அப்படின்னும் போது ஹி டிட் எ வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சாபு. தாமு, மிஸ்டர் தாமு, ஒரு மார்ச்சரி செட் போட்டோம். தம்பி இது நானே வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்துன்னுறேன், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கடைசியாக சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம். க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணி எடுக்கிறேன், தாமு கொஞ்சம் பார்த்துக்கோன்னா கரெக்டாக அருமையான செட்டு போட்டு கொடுப்பாரு, குயிக்காக போட்டு கொடுத்துருப்பாரு. தாமு ஹெல்ப் மீ அ லாட் இன் திஸ் மூவி மேக்கிங். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீகிரிஷ், பிரசாந்த், அண்ட் தென் ஒன் மோர் டான்ஸ் மாஸ்டர் பிளாக் இருக்காரா, இந்த 3 டான்ஸ் மாஸ்டரும் சூப்பரான ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் லிரிசிஸ்ட் விவேக் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கார், அவர்கிட்ட பேசின அவர் வர முடியல, அமேசிங் ஒர்க். அண்ட் தென் மை ரேப்பர் யுகி பிரவீன் வாஸ் இன்னும் பெரிய இதுவாக ஷைன் ஆகலை, பட் சீனியர் ரேப்பர் அவர். ஸோ திஸ் சாங் வந்து ஒரு ப்ரொமோ சாங் பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்க, அது ஒன்லி படத்தில் வராது, ப்ரொமோ சாங் தான். ஐ கேவ் இம் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ யுகி. அவரும் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், நல்லா எழுதியிருந்தார். தேங்க்யூ. அண்ட் தென் ஃபெலோ ஆக்டர்ஸ் நயனா சாய் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, அவங்களே வந்து சான்ஸ் கேட்டாங்க. எனக்கு வந்து ஷூட்டு போகிற ப்ரெஷர். ஷீ இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் மை ஃபில்ம். ஷி ஹஸ் டன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு பீச் சாங் நீங்கள் பார்த்தீங்களா, அது ஒரே நாள் தான் எடுத்தோம், காலையில் போனோம் நைட் வரைக்கும். ஷி ஒர்க்டு. இவங்க 2 பேருமே ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணாங்க. சாங் எடுக்கிறது எப்போ கஷ்டம்னு எனக்கே, நான் தான் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரு, அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இவன் மை சாய் விக்கினும் தூக்கியே டயர்ட் ஆகிட்டான் ரொம்ப. அப்போ தான் தெரியுது சாங் மேக்கிங் வெயிலில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். அண்ட் தென் மை காஸ்டியூமர், மேக்கப் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் still photographer, designer, wonderful designer I have. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ நடந்த இந்த நிகழ்ச்சியில் தயவுசெய்து எல்லாருமே வந்து இந்த படத்தை சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் வந்து தம்ப்நெயில்ஸு இந்த ப்ரொமோட் மாதிரி போட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும்.
மீதி அந்த இதற்கு செய்திகளை கொஞ்சம் தவிர்க்கலாம் ப்ளீஸ். ஏன்னா இது வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தோட ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இது. ஸோ அதனால இந்த படத்தை பற்றி மட்டுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கோஆப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாரிஸ் கஃபே படத்தினுடைய பிராண்ட் பார்ட்னராக இருந்த மெட்ராஸ் கஃபேவுக்கும் ரொம்ப நன்றி. பிராண்ட் பார்ட்னர் மெட்ராஸ் காஃபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆடியோ லேபிள் சரிகமாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே படத்தினுடைய படக்குழு மேடையில் இருக்காங்க அண்ட் டைரக்டர் சார் இருக்காரு. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். பாரிஸ் கஃபே படத்தினுடைய ஆடியோ கேசட் இப்போ ரிலீஸ் பண்றாங்க. தண்டர் மீடியா மற்றும் எல்வி என்டர்டைன்மெண்ட்ஸ் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய பாரிஸ் கஃபே படத்தின் ஆடியோ கேசட் இப்போ உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாரிஸ் கஃபே படத்தினுடைய ஆடியோ கேசட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குது. சைடுல வாங்க. ப்ரோ சார் டைரக்ட் சார் உள்ள வாங்க. வீடியோ வீடியோ ரீல் So the group photo. First ஒரு group photo, அதுக்கப்புறம் ஒரு group video. வீடியோ எடுத்தாச்சா? நன்றி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.